பொதுவாக மேலோட்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி குறைவான சட்ட தொகுதி எம்எல்ஏக்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் கலைச்சிட்டு நான் திரும்ப எலெக்ஷன் நிற்கிறோன்னா விஜய் பெறுவாரியாக வெற்றி பெறுவார்னு ஒரு கருத்து இருக்குது. உண்மையிலே 100% இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்று கருத்து ஒன்று இருக்குது. இந்த ஒரு தடவை குழந்தைங்க பிள்ளைங்க சொன்னாங்க, அப்போ இது பையன் சொன்னான்னு சொல்லி ஓட்ட போட்டவங்க அடுத்த முறை கண்டிப்பா போட மாட்டாங்க, வாங்குற ஓட்ட பாதி தான் கிடைக்கும். இது ஒரு கருத்து. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, நான் ஒரு கருத்து. அப்படி சொன்னீங்க இருக்கு, ரெண்டு கருத்து இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம் நாங்கெல்லாம் போடாத ஆட்களே கொண்டு போய் விசில் போடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கிறோம். ஏன்னா ஆமா, ஏன் தெரியுமா, நீங்க எப்போ ஒரு இல்ல நீங்க இந்த 108 வந்து நின்னது பாத்தீங்களா, 108 வந்து நின்னது பாத்தீங்களா, இது இங்க பல பேருடைய முகத்திரையை கிழிக்கப்பட்டது. அந்த அந்த விஜயால திமுகவுடைய அணுகுமுறை என்ன, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கைப்பற்றின அணுகுமுறை என்ன, பாஜக மேல இருந்து கவர்னரை வச்சு என்ன அணுகுமுறை, இது மொத்தமாகவும் முகத்திரையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இதா இருக்கும்போது ஒரு லாஜிக் இல்லாம இருக்கு சார். எல்லாத்துக்குமே பாஜக தான் காரணம் சொல்றீங்க. திமுக அதிமுக கூட்டணியை வச்சு இபிஎஸ் முதலமைச்சராகவும் பாஜக காரணம். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க இப்போ அதிருப்தி அடைந்து விஜயை ஆதரிக்கிறதுக்கும் பாஜக தான் காரணம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் பாஜக தான் காரணம். இந்த என்ன பூச்சாண்டியே காமிச்சிட்டு இருக்கீங்க? எது உண்மை? இல்ல சார், நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பாஜக நான் சொல்லல. அவரையும் போய் டீம் இல்ல, நான் பாஜகன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பாஜக நான் சொல்ல வரல. நீங்க எங்கேயுமே என்ன அதுல சேர்த்து கோத்து விடாதீங்க. சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, மேல இருக்கிறவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம் சொன்னாருன்னு சொல்லி சி.வி. சண்முகம் சொன்னார்ல, அதை நீங்க அப்ப என்ன சொல்லி ஏத்துக்கிடுங்க. அப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது, அங்காளி பங்காளி தான் நாங்க எத்தனை பேர் பேசுனாங்க, திமுக இருக்கிற எத்தனை பேர் பேசுனாங்க, அண்ணா திமுக இருக்கிறவங்க எத்தனை பேர் பேசுனாங்க. தம்பித்துறை என்ன சொன்னாரு, கிங் இல்ல கிங் மேக்கர்ல கிங்னு சொன்னாரு. எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சிருக்க. திரும்ப மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும்னா 3வது இடத்துல 47,000 வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க 117 தாண்டுவீங்க அந்த நம்பரை? ஏங்க 108 இருக்கிறவங்களே 117க்கு வர்றதுக்கு தண்ணி குடிக்கிறாரு. நீங்க எப்படி 47 இருந்து 117க்கு வருவீங்க? எனக்கு தெரியல. நீங்க சார் எதா இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். மக்களை பைத்தியக்காரனாக்காதீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை, உங்களுக்காக உழைச்ச தொண்டனை பைத்தியக்காரன். இப்படிதான் 2024 ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னீங்க அண்ணாமலை இந்த பாஜக கூட. அடுத்த தேர்தல் தோல்வி முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துல பார்த்தா அமித்ஷா கூட கட்டி பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சார் அர்த்தம்? அப்போ அந்த தொண்டை என்ன பண்ணுவான்? கீழே அடி போட்டவன், சண்டை போட்டவன், மிதிப்பட்டவன், திமுக எதிராக வேலை பார்த்தவன், அண்ணா திமுக எதிராக வேலை பார்த்தவங்க, அவங்களோட நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க யாருமே லீடர்ஸ் கிடையாது. ஓகே ராஜ்குமார் சார், நிறைய ஒரு கேள்வி. விஜய் ஆட்சி வைப்பதற்காக இந்த அதிமுக இரண்டாக பிரிந்த இந்த அதிமுக மீண்டும் இணையுமா? இணைவதற்கான வாய்ப்பு இப்போது இருக்கிறதா? அல்லது எஸ்பி வேலுமணி, இபிஎஸ், சி.வி. சண்முகம், இது தவிர சசிகலா, டிடிவி, இது தவிர பல சிறிய அளவிலான மாவட்ட கழக அளவிலான நிர்வாகிகள் இவர்களெல்லாம் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்து அதிமுகவதற்கு வாய்ப்பு இனிமேல் இருக்குதா? இல்லை, அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை பொறுத்து தான். நான் அதான் சொல்லிட்டேன், அவர் கூடால ஒரு சில அல்லக்கைகள்லாம் இருக்கு. இல்லை, இப்போ பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து ஒரு நீக்குவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீக்குவாங்க, 100% நீக்குவாங்க. நீங்க அதிகமாக இருக்கு சார். அவங்க வந்து சட்டமன்ற குழு தலைவர் பதவி கேட்கறாங்கனாலே ஒரு அதிகார பதவியை தங்க கையில் எடுக்கிறாங்க. இதை நாங்கள் ஓபிஎஸ் பலமுறை சொன்னேன், எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வாங்குங்கன்னு. தோல்விக்கு பிறகு நம்மள்ட யார்கிட்ட அதிகார பலம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் அந்த தேனீச்சி போல தொண்டர்கள் ஒட்டுவாங்க. நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் உங்கள்கிட்ட வருவான். அந்த எம்எல்ஏக்கு நீங்கள் லீடர்ஷிப் ஒரு சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறீங்கன்னா வருவான். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வருவான். முதலமைச்சராக இருந்தால் நம்மளே பார்த்துருக்கோம், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் கட்சிக்கு, அதாவது ஆட்சிக்கு முதல்வராக இருந்தார். நீங்கள் எந்த விளம்பரம் வேணாலும் எடுத்து பாருங்கள், முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேரை போட்டு தான் ஓபிஎஸ் பேரே வரும். கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிற அங்கீகாரத்தில் இருக்கிறவருக்கு 2வது இடம் தான். அதனால அவங்க இப்போவே போர்க்கொடி பிடிச்சிட்டாங்க. இது அன்னைக்கு நாங்க சொன்னோம் 2021 அதை ஓபிஎஸ் கேட்கல. அதனாலதான் இறங்கி வரணும். இல்லைன்னா அவர்கிட்ட தானே பொதுச் செயலாளர் பதவி இருக்கு, உச்சபட்ச பதவி அவர்கிட்ட தானே. இந்த 27 பேரும் நீக்கிற வேண்டியதானே? ஏன் பயப்படுறாரு? 27 பேரும் கட்சி அடிப்படை 25 பேரை நீக்கிருங்க. நேற்று இவரு நம்ம எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சாங்களோ அத்தனை பேரையும் நீங்க இந்நேரம் நீக்கி இருக்கணுமே.
ஏன் டிடிவி தினகரன் நீக்கலையா? நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். இன்னைக்கு தான் அவர் வந்து ஓட்ட நேற்று ஆதரவாக தான் பேசினாரு. அவர் நீக்கினார்ல. நீங்களும் அந்த 25 நாளா நீக்கி பாருங்க சார். அப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைமைக்கு போவாருங்கிறது தெரியும். ஏன்னு கேட்டால் இந்த அரியணையில உட்கார வச்சு உங்களை பொதுச் செயலாளர் சொல்லி உட்கார வச்சிருக்கிறது அண்ணன் சிவி சண்முகமும் அண்ணன் வேலுமணியும் தங்கமணி இவங்கெல்லாம் இல்லைன்னா நடந்திருக்காது. நத்தம் விஸ்வநாதன் இவங்களை போன்றவங்கெல்லாம் அந்த 6 அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் உங்களை தாக்கி பிடிச்சி நின்னாங்க. அது பல பிரச்சனைகளாகவும் மீண்டும் வெடிக்கும். இதுதான் சூழ்நிலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், அவரோட விஜய் ஆட்சியை குழப்பிட்டு திரும்பி ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ரீஎன்ட்ரியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டு வெளியில் போயிடுவார். இதான் நடக்க போகுது. ஆனால் எப்படி ஐடிசி ஹோட்டலில் அண்ணாமலையை எடுத்துக்கிட்டு நயனார் நாயந்திரனை உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு திறந்ததோ அதுபோல எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு மூடும். அண்ணாமலை ரீஎன்ட்ரியா வாரான்னு பாருங்க பாஜக. அப்ப எப்படி கூட்டணி வைக்க போறாங்க, என்ன நடத்த போறாங்க? 2029 அவங்களுடைய தேர்தல் களம், பாஜக தேர்தல் களம். 2026 அவங்களுக்கு கிடையாது, யார் பெற்றாலும் போனாலும். 2029க்கு என்ன செய்யணுமோ அதுக்கு அவர் இறங்கிடுவார். ஓகே, என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய அணிகள் மாற்றம், புதிய அணிகள் உருவாக்கம் யார் தலைமையில் நடைபெறப் போகிறது, மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறார்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சார். அந்த தேர்தலில் 2029 யாருக்கு உண்மையான வலிமை, யார் புதிய சக்தியை பெறப்போகிறார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நாஞ்சில் கோலப்படம் அவர்களுக்கு மிக்க நன்றி.